ஹலோ ஃப்ரெண்ட் டு தமிழ் டுட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷீஷாப் பார்ட் 1ல் பார்ஷியல் கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பற்றி அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்டு இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த பார்ஷியல் கிளாஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டீம் இருக்காங்க. டீமில் வந்து 5 மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 மெம்பர்ஸும் ஒவ்வொரு மெத்தட் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மெத்தட் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 மெம்பர்ஸ்க்கும் வந்து 5 மெத்தட்ஸ் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனி கிளாஸாக பண்ணாமல் ஒரு சிங்கிள் கிளாஸ்லேயே 5 டிஃப்ரெண்ட் யூசர் வந்து சிங்கிள் கிளாஸை ஒவ்வொரு மெத்தடையும் டிஃப்ரெண்ட்டான 5 டீம் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சிங்கிள் கிளாஸ் டிஃப்ரெண்ட் யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க, மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்ஷியல் கிளாஸ். ஓகேங்களா. அந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்ஷியல் கிளாஸ். ஓகேங்களா. நார்மலாக இது வந்து விஷுவல் ஸ்டூடியோ, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோ 2010 ஐடிஇ. ஓகேங்களா. எப்படி வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் வந்து ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு. ஸோ பார்ஷியலுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த பார்ஷியல் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணோம். ஸோ கிளாஸுக்கு முன்னாடி பார்ஷியல் கிளாஸ் நேமு, அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இட்ஸ் ஜஸ்ட் அ மெத்தட். ஸோ நான் என்ன சொன்னேன், 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸும் இதே மாதிரி சேம் கிளாஸ் நேம் இருக்கணும். ஓகேங்களா. எத்தனை மெத்தட் வேணாலும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள். இப்போ பார்ஷியல் கீவேர்டு யூஸ் பண்ணோம். கிளாஸ் ஏ, இது வந்து அதுவும் வந்து கிளாஸ் ஏ தான், இதுவும் கிளாஸ் ஏ தான். ஸோ கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா. உள்ளே இருக்கிற மெத்தட் வந்து இது வந்து என்னது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் A2 அப்படிங்கிற மெத்தடு. இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் A1ங்கிற மெத்தடு. ஓகேங்களா. ஸோ A1 இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுலேயே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இன்னொரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏன்ற கிளாஸுக்கு, ஸோ ஏன்ற கிளாஸுக்கு A1 ஏன்ற கிளாஸ், இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஸ்டாட்டிக்னால் உங்களுக்கு முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக்ன்றது நம்ம ஸ்டாட்டிக் கொடுத்தோன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து நம்ம டைரெக்டாக வந்து கால் பண்ணிடலாம். ஓகே. ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்ம நார்மலாக எழுதும் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனு, ஸோ அதே மாதிரி தான். பட் முன்னாடி வந்து ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு போட்டோன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிற கிளாஸில் இருக்கிற A1 மெத்தடையும் கால் பண்ணியிருக்கேன். இதே A1 மெத்தட் எங்கே இருக்குது, ஆக்சுவலாக இது எங்கே, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தடையும் கால் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற மெத்தடையும் நான் வந்து A2ன்ற மெத்தடையும் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா. புரியுதுங்களா. பார்ஷியல்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு நான் இப்போ வேற ஒருத்தர் வந்து ஒரு மெத்தட் மட்டும் வந்து அவங்க வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ் நேம் மட்டும் எல்லாருக்கும் காமனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒரு டீம் லீடர்னால் நான் என்ன பண்ணுவேன், அந்த 5 மெத்தட் எல்லார்கிட்டேருந்தும் வாங்கிக்குவேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு மெத்தடு. ஸோ A1.cs ஒரு மெத்தட் இருக்கும், இதில் ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடில் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஐட்டமை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபைல் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எத்தனை கிளாஸ் வேணாலும் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நான் 5 பேர்கிட்டேருந்து வாங்குவேன். ஸோ இதுதான். ஓகேங்களா. கிளாஸ் விஷுவல் ஷீஷாப்பில் கிளாஸ். ஸோ அதுக்கு நேம் நீங்கள் வந்து என்ன நேம் கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் A1 A2ன்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து A3ன்னு கொடுத்துக்கலாம், A3.cs. ஓகே. ஸோ எனக்கு வந்து
இன்னொரு இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுக்கு வந்து நம்ம ஏங்கிற நேமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் நேம், அதாவது கிளாஸ் நேம் வந்து சேம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஏங்கிற நேமில் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்ஷியல்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் void a3 ஏதோ ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். console டாட் ரைட் லைன் it is a partial class. ஓகேங்களா, it is a partial class அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தடுக்கும் நான் என்ன கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தட் டிஃபைன் பண்ண நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் ஏன்ற மெத்தடில் தான். ஸோ இது வந்து பார்ஷியல் கிளாஸ் ஏன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஏ டாட், ஸோ நம்ம மெத்தட் வந்து a3 தான் வந்து நம்ம மெத்தட். ஸோ நம்ம அந்த மெத்தடை வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ a1 மெத்தட் கால்டு, a2 மெத்தட் கால்டு, இட் இஸ் அ பார்ஷியல் கிளாஸ். இட் இஸ் அ பார்ஷியல் கிளாஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், டீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு மெத்தடை வந்து அவங்களுக்கு கொடுத்த மெத்தட் மாடியூலை வந்து அவங்க முடிச்சுட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது சிங்கிள் கிளாஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர் வந்து யூஸ் பண்ணுறதான் வந்து பார்ஷியல் கிளாஸ். ஓகேங்களா, இப்போ நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்ஷியல் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட ஆன்சரை சொல்லலாம். ஓகேங்களா, இந்த டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க அண்டு கமெண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் வந்து நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. ஓகேங்களா.